ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ugtrb எக்ஸாமோடைய ரிவிஷன் 11 வீடியோ இது வந்து ஷேக்ஸ்பியரியன் ட்ராஜடி யூனிட் 3ல் 4th டாபிக். ஷேக்ஸ்பியரியன் ட்ராஜடி எப்படி இருக்கும், அதே மாதிரி அதோட முக்கியமான mcqs இதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஷேக்ஸ்பியரியன் ட்ராஜடி வந்து ரொமான்டிக் ட்ராஜடி, நாட் கிளாசிக்கல் ட்ராஜடி. கிளாசிக்கல் ட்ராஜடி எப்படி இருக்கும்னா, அரிஸ்டாட்டில் சொன்ன யூனிட்டி ஆஃப் டைம், பிளேஸ், ஆக்ஷன் இதெல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்துட்டு ரொமான்டிக் ட்ராஜடி வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணாது. யூனிட்டி ஆஃப் பிளேஸ், ஆக்ஷன், டைம் இதெல்லாம் வந்துட்டு ரொமான்டிக் ட்ராஜடி ஃபாலோ பண்ணாது. ஆனால் அரிஸ்டாட்டில் பொய்டிக்ஸில் சொன்ன ஃபண்டமெண்டல்ஸை வந்துட்டு ஷேக்ஸ்பியர் ஃபாலோ பண்ணுவார் அவருடைய ட்ராஜடிஸில். ஷேக்ஸ்பியர் ட்ராஜடி எல்லாத்துலேயுமே பவர் ஆஃப் பர்ஜிங் இருக்கும். பர்ஜிங்னா சுத்திகரிப்பு. இந்த ட்ராஜடியை படிக்கிறவங்க, பார்க்குறவங்க மனசில் இருக்க சின்ன சின்ன தவறு கூட இது நம்ம வந்து பண்ணக்கூடாது, அதை நம்ம திருத்திக்கணும், சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அது தவறு அப்படின்ட்டு புரிய வைக்கிற அளவுக்கு இவருடைய ட்ராஜடிஸ் இருக்கும். அதை தான் நம்ம பவர் ஆஃப் பர்ஜிங்னு சொல்கிறோம். ஷேக்ஸ்பியரியன் ட்ராஜடிஸ் எல்லாமே மெடிவல் பீரியடில் தான் வந்துட்டு எழுதியிருப்பார். ஏன்னா அந்த டைமில் இருந்த மக்கள் வந்துட்டு ட்ராஜடி ப்ளே வந்துட்டு ரொம்ப விரும்பினாங்க. அதனால் ஷேக்ஸ்பியரும் ட்ராஜடி ப்ளேஸ் தான் வந்துட்டு அந்த டைமில் நிறையா எழுதியிருப்பாங்க. அந்த மக்கள் இந்த ப்ளேவை பார்க்குறப்ப ஒரு ப்ளேவாக பார்க்காம நரேஷனாக வந்துட்டு பார்ப்பாங்க. என்னன்னா, இதை பார்க்குறப்போ இது உண்மையான நடந்த கதை அப்படின்னு ஃபீல் பண்ணி பார்க்குற அளவுக்கு தான் அந்த டைமில் இருந்த மக்கள் ட்ராஜடி ப்ளேஸை வந்துட்டு பார்த்தாங்க. ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, சிங்கிள் மேன் ஸ்டோரியாக இருக்கும். ஒரு கேரக்டரை டீப்பாக வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு கேரக்டருமே எப்படி இருப்பாங்கன்னா, ஹை ரேங்க்கில் இருக்கிறவங்கள தான் ஹீரோவாக இருப்பாங்க. யார் யாருன்னா, எக்ஸாம்பிளுக்கு கிங்ஸ், பிரின்சஸ், அதுக்கப்புறம் பிரின்ஸ், லீடர்ஸ், மெம்பர்ஸ் ஆஃப் கிரேட் ஹவுஸ், இந்த மாதிரி ஹை ரேங்க்கில் இருக்கிற பர்சன்ஸ் தான் ஹீரோவாக இருப்பாங்க. அவங்கள பற்றி ரொம்ப டீப்பாக கேரக்டர் ஸ்கெட்ச் வந்துட்டு ஷேக்ஸ்பியர் கொடுத்துருப்பாரு. ஃபைனலாக அந்த கேரக்டர் வந்துட்டு டெத்து ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். கடைசியாக வந்துட்டு ஹீரோ டெத் ஆகிற மாதிரி தான் இவருடைய ட்ராஜடிஸ் மேக்ஸிமம் இருக்கும். எக்ஸப்ட் ட்ராய்லஸ் அண்டு கிறிசைடா அண்ட் சிம்பலைன், இது ரெண்டுலேயும் தான் ஹீரோ வந்துட்டு டெத் ஆக மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு டெத் ஆகிற அளவுக்கு அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபோலியோ 1623 தான் ட்ராஜடின்னு ஒரு ஜானரை பிரிச்சுருப்பாங்க. அதில் வந்துட்டு 11 பிளேஸ் தான் ஷேக்ஸ்பியரியன் ட்ராஜடியாக இருக்கும். அதுக்கப்புறம் 4 கிரேட் ட்ராஜடி ஆஃப் ஷேக்ஸ்பியர்னால் என்னென்னு சொல்லுவோன்னா, மேக்பெத், ஹேம்லெட், கிங் லியர், ஒத்தெல்லோ, இது 4 ரொம்ப ஃபேமஸான ஷேக்ஸ்பியரோடைய ட்ராஜடிஸ். மேக்ஸிமம் ஷேக்ஸ்பியர் ட்ராஜடியில் ஹீரோஸ் வந்துட்டு ரொம்ப சின்ன தவறு இல்லை சின்ன தவறான முடிவு இது தான் எடுத்திருப்பாங்க. அது வந்துட்டு கடைசியில் ரொம்ப டெத் ஆகிற அளவுக்கு அவங்கள கொண்டு போய் விட்டுரும். அந்த அளவுக்கு இவர் வந்து டீப்பாக அந்த ட்ராஜடி வந்துட்டு கொண்டு போயிருப்பார். இது வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் எப்படி இருக்கும்னா, நம்ம ஒரு சின்ன முடிவு தப்பாக எடுத்தாலும் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு ரொம்ப நம்ம கஷ்டப்படுவோம். அதனால் சின்ன சின்ன முடிவாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு கரெக்டாக எடுக்கணும், ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ்க்கு சொல்கிற மாதிரி ஷேக்ஸ்பியரோடைய ட்ராஜடிஸ் இருக்கும். ஷேக்ஸ்பியர் ஜேம்ஸ் ஃபஸ்ட் பீரியடில் தான் நிறைய ட்ராஜடி எழுதியிருப்பாங்க. அந்த பீரியட் எப்போன்னா 601லேருந்து 608 அதுக்குள்ளே வந்துட்டு நிறைய ட்ராஜடிஸ் எழுதியிருப்பாங்க. அது என்னென்ன ட்ராஜடினா, ஜூலியஸ் சீசர், ஹேம்லெட், ஒத்தெல்லோ, கிங் லியர், மேக்பெத், ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா, டைமன் ஆஃப் ஏத்தன்ஸ், இதெல்லாம் வந்துட்டு 601லேருந்து 608 வரைக்கும் எழுதின ட்ராஜடிஸ். இவரோட இதுலேயே பியூர் ட்ராஜடின்னு ரோமியோ ஜூலியட் வந்துட்டு நம்ம சொல்லுவோம். ரிச்சர்ட் III வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் ட்ராஜடின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி டார்க் ட்ராஜடின்னு எதோ சொல்லுவோன்னா, ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இருக்கிறது தான் டார்க் ட்ராஜடின்னு சொல்லுவோம். ட்ராஜடி அப்படிங்கிற வேர்ட் வந்துட்டு எந்த இதுலேருந்து வந்திருக்குன்னா, க்ரீக் வேர்ட். அதோட மீனிங் சாங் ஆஃப் தி கோட். ஷேக்ஸ்பியரியன் ட்ராஜடி ப்ளே ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, 5 பார்ட் இருக்கும், 5 ஆக்ட்ஸு. இதில் வந்துட்டு பார்ட் 1 எப்படி இருக்குன்னா, எக்ஸ்போஷன், அவுட்லைன் த சுச்சுவேஷன், இன்ட்ரடியூஸ் மெயின் கேரக்டர்ஸ், பிகின் ஆக்ஷன். செயல் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இம்பார்ட்டண்ட் மெயின் கேரக்டரை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ட் 2 வந்துட்டு டெவலப்மெண்ட், கண்டினியூஸ் த ஆக்ஷன் அண்ட் இன்ட்ரடியூஸ் காம்ப்ளிகேஷன்ஸ்.
வளர்ச்சி நடவடிக்கை வந்துட்டு எப்படி இருக்குது, அதே மாதிரி என்ன சிக்கலோ அது அறிமுகமாகிற மாதிரி செகண்ட் பார்ட் இருக்கும். நெருக்கடியை எல்லாமே ஒருத்தர் தலைமையில் கொண்டு வர மாதிரி இருக்கும், அதுதான் வந்துட்டு தேர்ட் பார்ட்டு. ஃபோர்த் பார்ட் வந்துட்டு ஃபிஃப்த் பார்ட்டோடைய கண்டினியூஷன் மாதிரி இருக்கும், கிளைமேக்ஸை நோக்கி இருக்கும். ஃபிஃப்த் பார்ட் எப்படி இருக்குன்னா ஃபைனல் கிரைசிஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆர் ரிவேலேஷன் அண்ட் ரிசொல்யூஷன் ஆர் எக்ஸ்பிளைன்டு. தவறுக்கான தண்டனையை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ஃபிஃப்த் பார்ட்டு. நெக்ஸ்ட்டு ஷேக்ஸ்பியரியன் ட்ராஜடியில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ராஜிக் ஹீரோ. இந்த ஹீரோஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஆர்டினரி பர்சனாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப வந்துட்டு ஹை ரேங்கில் இருக்கிற பர்சன்ஸ் தான் இருப்பாங்க. அவங்களுடைய ரைஸ் அண்ட் ஃபால் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி கடைசியில் டெத் வரைக்கும் வந்துட்டு டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க ஷேக்ஸ்பியர். அதே மாதிரி இந்த ஹீரோஸ்லாம் வந்துட்டு ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பிளேயில் சொல்லியிருக்க ஒவ்வொரு ஹீரோஸ்க்குமே வந்துட்டு ஹை குவாலிட்டிஸ் இருக்கும், ஹியூமனிட்டி இந்த மாதிரி நிறையா சிறந்த பண்புகள்லாம் இருக்கும். ஆனால் அவங்க செய்கிற ஒரு சிறிய தப்பு வந்துட்டு அந்த உயர்ந்த அவங்களுடைய தன்மையையும் இழக்கிற விதமாக தான் அமையும். இவருடைய ட்ராஜடிஸ் எல்லாமே தீமை தோத்துட்டு நன்மை தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்க என்ன சின்ன தவறு செஞ்சுருந்தாலும் அதுக்கான தண்டனையாக கடைசியில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இறக்குற நிலைமைக்கு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் ஷேக்ஸ்பியர் அவருடைய ட்ராஜடியில் சொல்லியிருப்பார். தேர்டு வந்துட்டு கேரக்டர்ஸ் அண்டு டெஸ்டினி. ஹீரோஸோடைய செயல் தான் வந்துட்டு ட்ராஜடி. அவங்க செய்கிற தப்புக்கு அவங்க அனுபவிக்கிற தண்டனை, அதுக்கப்புறம் அவங்களுடைய வீழ்ச்சி, இதை தான் வந்துட்டு ட்ராஜடியில் முக்கியமாக நம்ம பார்ப்போம். ஃபோர்த் வந்து த ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் த ட்ராஜிக் ஹீரோ ஆக்ஷன். ட்ராஜிக் ஹீரோஸோடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னா அப்நார்மல் கண்டிஷன் ஆஃப் மைண்டு, அதுக்கப்புறம் தூக்கத்தில் நடக்கிற மாதிரி இருப்பாங்க, ஹாலுசினேஷன் அதிகமாக இருக்கும், சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸும் இருக்கும். ஃபிஃப்த்து வந்துட்டு கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்துட்டு 2 டைப்ஸாக இருக்குது, இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட், எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட். இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்னா மனசுக்குள்ளேயே இருக்கிற தவறு, எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட்னா வெளியில் நடக்கிற தவறு. சிக்ஸ்த்து வந்துட்டு நோ பொய்டிக் ஜஸ்டிஸ். இவருடைய ட்ராஜடிஸில் கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் எடுக்காததும் பெரிய தவறில் போய் முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு கிங் லியர் வந்துட்டு கார்டெலியாவை ஜட்ஜ் பண்ணது தான். நெக்ஸ்ட்டு 7th பாயிண்ட் மாரல் விஷன். நம்ம ஷேக்ஸ்பியரோடைய பிளேஸை நம்ம இந்த ட்ராஜடி பிளேஸை பார்த்தோம்னா நம்ம வந்து எந்த தப்புமே நம்ம செய்யக்கூடாது, ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் அது வந்து நம்ம பெரிய தண்டனையை நம்ம அனுபவிப்போம் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இவருடைய ட்ராஜடிஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு 8th பாயிண்ட் கேத்தர்சிஸ்னால் முடிவுரை. ட்ராஜடி எண்டு எப்படி இருக்குன்னா ஹீரோஸ் வந்துட்டு ஒரு செஞ்ச சின்ன தவறு இல்லை பெரிய தவறோ, ஆனால் கடைசியில் அவர் சாகிற நிலைமைக்கு வந்துட்டு கொண்டு வந்து விட்டுரும். ஒரு தவறு வந்துட்டு ஒருத்தரோட வாழ்க்கையை எப்படி அழிச்சிருது அப்படிங்கிற மாதிரி ஷேக்ஸ்பியர் ட்ராஜடி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இதில் சொல்லியிருக்க இவருடைய ஹீரோஸ் எல்லாமே வந்துட்டு ஹை ரேங்கில் இருக்கனால இப்போது ஹை ரேங்க் கிங்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இருக்காது, ஒட்டுமொத்த அந்த நாட்டுக்கே வந்துட்டு பாதிப்பு ஆகிற மாதிரி தான் இவருடைய ஷேக்ஸ்பியர் ட்ராஜடிஸ்லாம் இருக்கும். ஒட்டுமொத்த மக்களுமே சஃபர் ஆவாங்க. நெக்ஸ்ட்டு ஷேக்ஸ்பியரியன் ட்ராஜடியில் ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா இவர் வந்துட்டு இவருடைய ட்ராஜடிஸில் காமிக் ரிலீஃப் வந்து கொடுத்துருப்பாரு. எதுக்காகனா ஒரு ட்ராஜடி பார்த்துட்ருக்க ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப இறுக்கமாக இருக்கும் மனசு, ரொம்ப வந்துட்டு கஷ்டத்தில் இருப்பாங்க. அதை வந்துட்டு கொஞ்சம் காமாக அவங்கள ஆக்கணுங்கிறதுக்காக நடுவில் சின்ன காமிக் சீன் வந்துட்டு கொண்டு வருவார். அது வந்துட்டு கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு ரிலீஃபாக இருக்கும். அது வந்து ஷேக்ஸ்பியரியன் ட்ராஜடியில் ரொம்ப ஸ்பெஷல். ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் ஷேக்ஸ்பியரியன் ட்ராஜடியில் இருக்க இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு கவர் பண்ணிட்டேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்காக, ஏன்னா எக்ஸாமும் வரப்போகுது, உங்கள் டைமும் நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கும் குயிக் ரிவிஷன் மாதிரியும் எல்லாம் கவர் ஆகிற மாதிரி இருக்கணுன்ட்டு தான் நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். ஆனால் மேக்ஸிமம் நான் எல்லாமே வந்துட்டு கவர் பண்ணியிருக்கேன். இப்போது ஷேக்ஸ்பியரியன் ட்ராஜடிஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கார்லோனஸ், செகண்ட் டைட்டஸ் ஆண்டியனஸ், தேர்ட் ரோமியோ ஜூலியட், fourth Timon of Athens, fifth Julius Caesar, sixth Macbeth, seventh Hamlet, eighth King Lear, ninth Othello, 10th Antony and Cleopatra, 11th Cymbeline, 12th Troilus and Cressida.
ஃபஸ்ட்டு ஃபோலியோவில் 11 ட்ராஜடிஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ட்ராய்லஸ் அண்ட் கிறிசிடாவை ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால 12 ட்ராஜடிஸ். கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஷேக்ஸ்பியரியன் ட்ராஜடி இஸ் டேஸ் த சஃபரிங் அண்ட் calamity of the tragic hero. Second question, Shakespearean tragedy dash plays important role, chance and fate. Third question, Shakespearean tragedy supernatural elements like dash also play important role, ghost and witches. Fourth question, tragic hero characteristics. Born of noble birth, they have fatal flaw, kind of imperfection, wounded by some traumatic experience, they meet significant downfall. Fifth question, what is Shakespearean tragic hero? A protagonist of a tragedy who usually has a fatal flaw or used bad judgment which ends in death or downfall. Sixth question, what are the 4 great tragedies of Shakespeare? Hamlet, Othello, King Lear and Macbeth. Seventh question, what was the biggest tragedy of Shakespeare? The tragedy of Julius Caesar. Eighth question, who first defined tragic hero? Philosopher Aristotle. Ninth question, Shakespeare's shortest and bloodiest tragedy? Macbeth. 10th question, what is the saddest Shakespeare death? Desdemona's death. 11th question, the tragic hero has a dash. This also means fatal flaw. Hamartia. 12th question, a catharsis is a dash. Purging of emotion. 13th question, when a character makes a critical discovery, it is also called agnosis. 14th question, the turning point of a play is called dash. Climax. 15th question, wheel of fortune relate to dash. Peripetia. 16th question, the composition of Shakespeare's major tragedies Hamlet, Othello, King Lear and Macbeth were occurred during the period from 1600 to 1606. 17th question, a Shakespearean tragedy is essentially a tale of suffering and calamity conducting to death. Who said? A.C. Bradley. 18th question, the grave digger scene in Hamlet is an example of dash. Comic relief. 19th question, the main internal conflict in the Roman Empire at the time of Julius Caesar was between what two groups? Military leaders and senators. 20th question, Brutus tell Antony that their heart are full of dash after killing Caesar. Pity. 21. The play cannot end up until society is dash at peace. 22. The beginning of the structure is called as dash exposition. 23. Which of Shakespeare's tragedy is a coming of age story about a young man who wants to revenge the death of his father? Hamlet. 24. What kind of ruler was King Duncan? Benevolent and virtuous. 25th question. Tragedy is a form of drama concerned with the dash.
Disaster that fall upon human beings. 26. Comic relief is found in dash. Romantic tragedy. 27. The horror tragedy was popular in dash. England. 28. On the basis of structure, the types of tragedy are dash. Classical and romantic. 29. Heroic tragedy deals with dash. Love and honor. 30th question. The atmosphere of tragedy is dash. Somber and serious. Thank you for watching friends. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.